நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மிர்ச்சி விஜய் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விஜய் அவர்களை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரபலம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னே சொல்ல முடியும். ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்றது இங்கே பல பேருக்கும் இல்லாத ஒரு குறையாக தான் இருக்கு. ஏன்னா பணம் இருந்தால் மனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட எது இருக்கோ இல்லையோ மனம் ரொம்ப நிறையவே இருக்குங்க. அவர்கிட்ட இப்போ 10 ரூபாய் இருக்குன்னா அந்த 10 ரூபாய் வச்சு நம்ம யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், இந்த 10 ரூபாய் மூலயமா அவங்களுக்கு என்ன பயன்பெற வைக்கலாம், இது போல ஒரு எண்ணம் கொண்டு வரதான் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவருடைய லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், அவருடைய ஃபேமிலி அண்ட் அவருடைய எமோஷனல் சைட்ஸ், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். விஜய் அவர்கள் இப்போ ஜீ தமிழில் தான் ஒர்க் பண்ணிட்டு வராரு. அந்த சேனல்ல எல்லா ஷோஸ்மே ஆங்கர் பண்றாருன்னே சொல்லலாம். தனியாகவும் பண்ணுவாரு அண்ட் பேர் பண்ணியும் பண்ணுவாரு. அவர் கூட பேர் பண்ணி பண்ற அந்த காம்போ பாத்தீங்கன்னா அஞ்சனா அண்ட் கீகி, இவங்க 2 பேருமே சொல்லலாம். இந்த காம்போ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறைய ஆடியோ லான்ச் அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி இப்போ விஜய் மணிமேகலை கூட சேர்ந்து அவர் டான்ஸ் ஜோடி டான்ஸை ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் மணிமேகலை எந்த சேனல்ல இருந்து இங்க வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க எந்த டைமில் ரொம்ப டவுன் ஆகுறாங்களோ அவங்கள ரொம்பவே புஷ் பண்ணி அண்ட் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இது நடக்கும்ட்டு ரீசெண்டாக அவர் சொன்ன வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை மனம் கவர்ந்துருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு தமக்கு கிடைக்கிற வாய்ப்பை கூட சரி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மனம் யாருக்குமே வராது அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷங்க. செப்டம்பர் 6, 1990 தான் இவர் பிறக்கிறாரு. பிறந்ததுமே நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், என் ஃபேமிலி இப்படி, அந்த மாதிரி எந்த ஒரு பில்டப்பும் கிடையாதுங்க. சும்மா நார்மலாக தான் இருந்த பர்சன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் சுமாராக தான் படிப்பாராம். இவருடைய பர்சன்டேஜ்லாம் கேட்கும் போது ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இவருடைய பேசுகிற பேச்சுக்கும் இவருடைய படிப்புக்கும் அந்த பர்சன்டேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை வச்சே ப்ரூவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். மக்கப் பண்ணி படித்து பாஸ் பண்ணி அதில் பர்சன்டேஜ் வாங்குறத விட நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு அனுபவித்து அது மூலிமா மக்களுக்கு அவர் சொல்கிற கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது. ஏன்னா இவர் 10th 76%, 12th 67%, காலேஜில் பார்த்தீங்கன்னா 10 அரியர் இருந்ததாம். அதை ஒரே செமஸ்டரில் இவர் முடிச்சிட்டாராம். இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காரு. ஒரு சுமாரான பையன் தானா, கடைசி பெஞ்சில் தான் இருப்பாராம். யாரெல்லாம் ஸ்டேஜில் நின்று பேசுகிறாங்களோ அவங்கள கலாய்ப்பாராம். அந்த மாதிரி ஒரு நாள் கலாய்க்கும் போது தான் இவரை கூப்பிட்டு யார்டா அங்கே சத்தம் போடுறது பேசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இவரை மேடை ஏற்றிருக்காங்க. அந்த டைமில் இவருக்கு கால் கையெல்லாம் நடுங்கிடுச்சாங்க. அந்த மாதிரி நடுக்கெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் முதல் முறையாக சந்திக்கிறாராம். ஸ்கூல் படிக்கும் போது இது வரைக்கும் ஒரு முறை கூட ஸ்டேஜ் ஏறாத ஒரு நபர் இப்போ காலேஜில் ஏறும் போது யார் என்ன சொல்லுவாங்க, என்ன நடக்க போகுது, இப்படியெல்லாம் இவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனால் இவர் பேச 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 கைத்தட்டுகள் அண்ட் பொண்ணுங்க இவர் பார்த்து சிரிச்சாங்களாம். இதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சதான். நெக்ஸ்ட்டு இவர் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொஸ்டின் கேட்க பதில் சொல்லிகிட்டே இருந்தாராம். அந்த ஃபியர் அங்கங்கே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி தான் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் அங்கே பேசினதை பார்த்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 15 பேர் இப்போ வரைக்கும் 2 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக மகேஷ் அப்படின்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லைனா இவர் இல்லை அப்படின்றத ரீசெண்ட் டைமில் கூட ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவரை ஆர்ஜே விஜய் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவர் அங்கே படிக்கிற டைம்லேயே இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட போயிட்டு ஒர்க் ஷாப்லாம் 6 மாதம் ஆர்ஜேவா எப்படி பேசலாம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ டெலிகம்யூனிகேஷனுக்காக தான் இவர் போயிருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இது போல விஷயங்கள்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் அது அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்கலையா. அந்த சமயத்தில் இவர் கூட யார் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்கன்னா ஜேபி மணிகண்டன் அவர்கள் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அவர் அப்படி அங்கே ஆரம்பிக்காமல் அவர் அங்கே சொல்லாமல் மோட்டிவேட் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ இங்கே ஆர்ஜேவாவோ இல்லை விஜயாவோ இருந்திருக்க வாய்ப்பே கிடையாதாங்க. இவங்க என்னதான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 3 வருட காலமாக இவர் ஐடியில் வேலை பார்த்து இருந்திருக்காரு. ஆனால் அந்த வேலை பிடிக்காம தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் ஆனதும் ஒரு டீ கடையில் மணிகண்டன்
மணிகண்டன் அவர்கள் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே, மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்களாம். எப்படியாவது வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லும் போது, நீ தான் நல்லா பேசுவியே, நீ வந்து இதில் ட்ரை பண்ணுடா அப்படின்ட்டு அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து திரும்பவும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஐடி வேலையை விட்டுட்டு வந்து ஆர்ஜே ட்ரை பண்றாரு. மிர்ச்சியில் வேலை கிடைக்குது. ஆர்ஜே விஜய்லாம் இருக்கக்கூடாது, மிர்ச்சி விஜய் தான் இருக்கணும்ட்டு அங்க இருக்கிறவங்க மிர்ச்சி விஜயின் பேரை மாத்துறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் வந்து இவர் வந்து சூப்பராகவே வந்து ஹோஸ்ட் பண்றாரு. இதுல குறிப்பா இந்தியாவிலேயே இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த இந்த ஒரு ஷோ மூலயமா இவங்க பண்ணிட்டு வராங்கன்னே சொல்லலாம். உள்ளூர் நாராயணன் அப்படின்ற ஒரு ஷோ கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு 7 வருஷம் போதுன்னா கண்டிப்பா தெரியாம இருக்காது. ராசி பலன்களை நல்ல ஃபன் பண்ணுவாங்க வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு என்னன்றத நல்ல ஃபன்னா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த ஒரு ஷோ இவர் இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். இப்படி இவர் ஆர்ஜேவா இருக்கும் போதே விஜய்க்கு வரும்போது ரொம்ப பயந்துட்டாராம். அங்க வந்து கை கால்லாம் நடுங்கிருக்கு, கேமரா ஃபியர் வந்திருக்கு. இருந்தாலும் எஸ்கே அவர்கள் இவரோட இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்ட இருந்து இவர் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காரு. அண்ணா தான் கூப்பிடுவாரு எஸ்கே அவர்களை. இப்படி அண்ணா கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அவருடைய பங்கு இதுல ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு எஸ்கே அவர்களை பெருமைப்படுத்திருக்காரு. ஸோ எஸ்கே அவர்கள் இவர் இந்த ஸ்டேஜில் வந்திருக்காருனா அதுக்கு இவருடைய உழைப்பையும் தாண்டி இவர் செய்யற நல்ல விஷயங்கள் தான்ட்டு ஒரு ஸ்டேஜில் எஸ்கே அவர்கள் இவருடைய ஒரு சீக்ரெட்டை வெளிப்படுத்தியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இலங்கையில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்பவே மக்கள் அவதிப்பட்டாங்க. அந்த நேரத்தில் இவர் இந்தியால இருந்து ஒரு டீமை ரெடி பண்ணி பணத்தோட அங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த விஷயத்த எஸ்கே அவர்கள் ஒரு மேடையில் சொல்லும் போது தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இதெல்லாம் இல்லாம 10 குழந்தைகளை இவர் படிக்க வைக்கிறாரு. ஆனா இவர் தான் படிக்க வைக்கிறாருன்றது அந்த குழந்தைங்களுக்கே தெரியக்கூடாதுன்ட்டு முகம் தெரியாத ஒரு நபராக தான் அவர் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா அதை எல்லாருக்குமே சொல்லி இன்னும் நிறைய பேரை நான் வந்து படிக்க வைக்க போறேன்ட்டு ஒரு மேடையில இவரை வந்து ரொம்ப பெருமைப்படுத்திருப்பாங்க. இவருடைய காமிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒரு எந்த இடத்துல காமெடி பண்ணணும், எந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணணும், எந்த இடத்துல இன்ஸ்பயர் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச பர்சன். இப்படி எல்லாம் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் இவருடைய பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா, மோனிகா அப்படின்றவங்க கூட 2019 திருமணம் நடக்குது. இவருக்கு பொண்ணுங்கனாலே செட் ஆகலையான்னு சின்ன வயசுல இருந்து. ஆனால் எப்படியாவது ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணணும்ட்டு தன்னுடைய காதல் மனைவிக்கு ஃபார்முலா ப்ரப்போசல் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி நல்லா சூப்பராக இந்த ரீல்ஸ்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணாராம். இவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய ரொமான்டிக் சைடே தெரிஞ்சுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்துக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ சுற்றிலும் இவருக்கு யாராவது ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இவருக்குன்னு ஒரு பொறுப்பு வந்தது கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகன் தானாம். இவங்களுடைய மகன் பார்த்தீங்கன்னா அப்படியே மினி சைஸ் விஜய் அவர்கள் மாதிரியே இருப்பாராம், இவரை மாதிரியே இருப்பாராம். அவங்களுடைய மனைவியோட டெலிவரி பெயின்ல இருந்து அந்த குழந்தை பிறக்கிற அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 27 மணி நேரமும் அந்த டெலிவரி வார்டுக்குள்ள இவர் இருந்தாராம். அந்த வலி இவர் புரிஞ்சுக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சுதாம். தன்னுடைய மகனை கையில வாங்கும் போது ரொம்ப எமோஷனலா ஆயிட்டாராம். இவருடைய மகனுடைய பர்த்டேக்கு இவர் கூட இருந்தவங்க ஆஃப்னேஜுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அதை ஒரு வீடியோவை எடுத்து இவருக்கு அனுப்புனதை பார்த்து இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்றது இவர் அந்த இடத்துல வந்து உணர்ந்தாராம். ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது நமக்கு நம்மளே பண்ணிக்கிறத விட மற்றவங்களுக்கு நம்ம பண்ணும் போது இன்னும் அதுக்கு பவர் அதிகம் அப்படின்றத இவர் உணர்ந்திருக்காரு. அதனாலதான் மற்றவங்களுக்கு இவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது பண உதவியா மட்டும் இல்லாம நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்க ரொம்ப டவுனா இருக்காங்க, அந்த நேரத்தில் நம்ம பேசணும் போது அது அவங்கள நல்லாவே மோட்டிவேட் பண்ணும், நல்லா பூஸ்டப் பண்ணும். அவங்க எந்த மைண்ட் செட்ல, அதாவது நெகட்டிவான மைண்ட் செட்ல இருந்தா கூட அதை பாசிட்டிவான வேலை கொண்டு போகலாம் அப்படின்றத இவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தான் இவர் வந்து இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காராம். ஸோ இவர் நல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அண்ட் எஸ்கே அவர்கள் கூட சேர்ந்து டான் படத்துல அவர் ஃப்ரெண்டாவே நடிச்சிட்டாரு. அடுத்தடுத்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற சீரீஸ்ல இவர் பிபி சௌந்தர்யா கூட பேர் பண்ணியிருக்காரு. இவர் பண்ண ஆடியோ லான்ச்லேயே எந்த ஒரு ஆடியோ லான்ச் செம்ம ஆடியோ லான்ச்சாக இருந்தது அப்படின்னா அது மாஸ்டர் படத்துக்காக இவர் பண்ண ஆடியோ லான்ச் தாங்க. தளபதி விஜய் அவர்களே இவரை கூப்பிட்டு பாராட்டுலாம் தெரிவிச்சிருக்காரு. இவருக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் தாண்டி இவருக்கு ஒருத்தங்களை பார்க்கணும்னு ஆசையாம். அது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷோ நடத்திட்டு வர ஹெலன் அவர்களை பார்க்கணும். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ்
அவங்க வந்தாலே ஒரு கெத்து இருக்குமாம். அவங்கள இவர் நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இவருடைய இந்த கடமைகளை தொடரணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இதே மாதிரி யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.